ஒரு அரசாங்கம் தனியார் நிறுவனத்தோட லாபத்துக்காக மண்டி போடுறது அவமானமாக இல்லையா உங்களுக்கு? இதே மாதிரி தான் விமான நிலையங்கள், துறைமுகங்கள், இது ரெண்டுலையும் ஏகபோகத்தை மோடி அரசு கான்சியஸாக அனுமதிச்சுக்கிட்டு இருக்கு. விமான நிலையங்களையும் துறைமுகங்களையும் யார் ஏகபோகம் வச்சிருக்கிறது? அதானி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் ரயில்வே கொண்டு வந்துருவாங்க நினைக்கிறேன். அப்புறம் என்ன, அப்புறம் அவருக்கு மிஞ்சி தான் மற்றவங்களுக்குலாம் டிக்கெட் காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க மாலதி. அது இஷ்யூ இல்லை, அந்த நிறுவனத்துக்கு அது ஒரு சிக்கல் இல்லை. அந்த பையன் ஹாங்காங் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னு இது என்ன சார் பார்க்கணும்னு அவள் தான் அப்படின்றாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இதில் என்ன சிக்கல்னா தம்பி, இந்த சிக்கலுக்கு காரணம் அரசு, அமைச்சகம், இண்டிகோ நிறுவனத்தின் உரிமையாளர் அவ்வளோ பேரும் போய் அந்த கவுண்டரில் இருக்க இண்டிகோ ஸ்டாஃப் கிட்ட சண்டை போட்டுருக்காங்கப்பா. அவன் கோவத்தை எங்கே காட்டுவான்? ஏன் நான் மதுரையில் எனக்கு டிக்கெட் மாற்றி கொடுத்துட்டாங்க, ஒரு கப்பல், நார்த் இந்தியன் கப்பல், நான் இங்கே சர்ஜரிக்காக வந்தேன், சென்னையில் ஹோட்டலில் தங்கியிருக்கேன், எனக்கு நீங்கள் இப்போ இந்த ஃப்ளைட் இல்லைன்றீங்க, இவ்வளோ காசு ஆகுன்றீங்க, நான் வெறும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ காசோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன், இந்த ஊரில் எனக்கு காசு கொடுக்குறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பாருங்கன்னு அந்த பொண்ணு சார் இருந்தால் கொடுத்துருவேன், ஃப்ளைட்டே இல்லை, நான் உங்களுக்கு எப்படி சார் டிக்கெட் போடுறது? இப்படி ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் கியோட்டிக் சீன்ஸ். அதான் கூட வந்து ஒரு சொன்னார்ல, காலை 8 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு எதுவுமே பண்ணாமல் ஏர்போர்ட்டில் உட்காந்து என் கூட வர. இதில் பல பேரோட லக்கேஜ்லாம் மாட்டிச்சு உள்ள.